बुद्धं शरणं गच्छामि। बुद्धं शरणं गच्छामि। குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறது புத்தருடைய மத்திம மார்க்கம். அதாவது எதெல்லாம் அவர் மத்தியம மார்க்கம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்குறது ஒரு பெரிய வாஸ்ட்டாக நம்ம பேச வேண்டியிருக்கோம். பெரிய நாலேஜ் அது. சிம்பிளாக பார்ப்போம். இதில் நம்ம அவர் மிக முக்கியமாக சொல்கிறது நிப்பானம், என்லைட்மெண்ட், முக்தி அல்லது இயற்கையோடு ஒன்றுதல், இறைவனை அடைதல் எதாக இருந்தாலும் அதை அடைவதற்குரிய பாதையில் கடும் தவம் இயற்றுவதை, அதாவது புலன்களை வருத்தி. அப்போ இந்த நம்ம விளையாட்டாக சொல்கிறோம் அப்படின்னா தீ மிதிக்கிறது, அழகு குத்துறது, அந்த ஈட்டி குத்திக்கிறது, அப்புறம் அந்த புத்திஸ்டில் இருக்கக்கூடிய கையில் பத்திய கட்டை பற்ற வச்சு மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது. அப்புறம் சில மதங்களில் இருக்க மாதிரி உண்ணா நோன்பு அதிகமாக இருக்கிறது, டீஹைட்ரேட் ஆகிற அளவுக்கு. உடம்பை சில கூர்மையான ஆயுதங்களால் கீறிக்கிறது, காயப்படுத்திக்கிறது. இந்த மாதிரி உடலை கடுமையாக வருத்தக்கூடிய எந்த ஆன்மீக பயிற்சியும் புத்தர் ஆதரிக்கவில்லை. எந்த உடலை கடுமையாக வருத்தும் தவ பயிற்சியையும் புத்தர் ஆதரிக்கவில்லை. அதுக்காக புலன் சார்ந்த இன்பங்களில், அதுதான் அதாவது கண்டதே காட்சி கொண்டதே கோலன்ற மாதிரி தேகாத்ம புத்தியோட புலன் சார்ந்த இன்பங்கள்ல அளவுக்கு அதிகமாக ஈடுபடணும், இந்த ராஜபோகம் அப்படின்ற மாதிரி, அதையும் அவர் சொல்லலை. இது ரெண்டுமே என்லைட்மெண்ட் அடைவதற்குரிய பாதைக்கு கூட உங்களை கூட்டிட்டு போகாது அப்படின்றாரு புத்தர். முக்கியமாக சொல்றது, இந்த கடும் தவம் அல்லது கடும் புலன் சார்ந்த ஆனந்தத்தில் திளைத்திருப்பது அதைவிட மிக முக்கியமானது. மத்தியம பாதையில் பஞ்சசீலங்களை கடைபிடித்து, பஞ்சசீலம்னு நிறைய போட்டிருக்கோம் காணொலி, தயவுசெய்து அந்த பஞ்சசீலங்களை பாருங்க. அந்த உயிர் கொள்ளாமை, சாப்பிடாம, போய் பேசாம, முறை தவறிய காமம், ஏமாற்று, இந்த மாதிரி விஷயங்கள் பஞ்சசீலம். பஞ்சசீலங்களை கடைபிடித்து இல்லறத்தார் அவர்களுக்குரிய உயர் ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து மனதில் மாசற்ற நிலையில் இருந்து எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமல் முறையான தியான பயிற்சிகள், சாதாரண ஆனாப்பானா சரி அப்படின்ற விபாசனா இருக்கு பாருங்க, அந்த பயிற்சியை உங்களுக்கு பூர்ண என்லைட்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும். அதே மாதிரி 31 பிரீத்திங் டெக்னிக்கில் லாஸ்ட் டெக்னிக் ஒன்று இருக்குது, அதெல்லாம் பெரிய அளவில் உங்களை நிப்பானத்துக்கு என்லைட்மெண்ட் கொண்டு போகும். எப்போ அகத்தில் தூய்மையோடு, உள்ளத்தில் தூய்மையோடு, ஒழுக்கங்களை கடைபிடித்து, பஞ்சசீலங்களை கடைபிடித்து, எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாத ஒரு நிலையில் நாம் மத்தியம பாதையில் சென்றால் மட்டுமே நிப்பானத்தை அடைய முடியும்ன்றார். உடலை வருத்துவதாலோ கடும் தபம் இயற்றுவதாலோ நிப்பானத்தை அடைய முடியாது. மத்தியம பாதையாகிய பஞ்சசீலங்களை கடைபிடித்து, ஒழுக்க நெறிகளை உயிரிலும் மேலாக மதித்து, பிற உயிர் நன்மைக்காக என்று நினைத்து நாம் தியான பயிற்சியை, நம்ம புத்தத்தில் விபாசனா தியான பயிற்சியை செய்து கொண்டு வருகிறோமோ, உறுதியாக நம்மால் என்லைட்மெண்ட் அடைய முடியும். அந்த பாதையை நோக்கி செல்ல முடியும். பாதைக்கு செல்வோம், என்லைட்மெண்ட் அடைவோம். மத்தியம பாதையோடு நாம் வாழ்வை சிறப்பாக்குவோம். நன்றி, வணக்கம்.